உலக சூழலியல் மாற்றத்தில் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமாம், எத்தியோப்பியாவில் பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் பல்லாயிரம் அடி உயரத்துக்கு எழும்பின சாம்பல் மேகங்கள் இந்தியாவை நோக்கி நகர்ந்து வந்த நிலையில் குறிப்பாக டெல்லி நகரின் காற்று தரத்தை இது பாதிக்குமா? ஏற்கனவே காற்று மாசு சிக்கலுடன் டெல்லி போராடிட்டு வருது. இந்த நிலையில் இந்த எரிமலை சாம்பல் மேகங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது எல்லாத்தையும் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல இது என்ன, எங்கே வெடிச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பக்கத்தில் உள்ள நாடு தான் எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் இருக்கிற ஹெய்லி குபி அப்படிங்கிற ஒரு எரிமலை தான் ஏறத்தாழ 12,000 ஆண்டுகள் எந்த செயல்பாடும் காட்டாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அந்த நிலையில் அந்த எரிமலை இப்படி திடீர்னு வெடித்து சிதறி இருக்கு. எப்போ? நவம்பர் 23 அன்னைக்கு மாலையில் வெடிச்சிருக்கு இந்த எரிமலை. இந்த எரிமலை வெடிப்பில் இருந்து பெரும் சாம்பல் மேகம், அதாவது ஆஷ் கிளவுட் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அந்த ஆஷ் கிளவுட்ஸ் வந்து அப்படியே மேலோட்டி எழும்பி இருக்கு. இதை ஆங்கிலத்தில் வல்கனிக் ஆஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நுண்ணிய கண்ணாடி துகள்கள் மாதிரி இருக்கும் இந்த சாம்பல். பல்லாயிரம் அடி உயரத்திற்கு எழும்பி இருக்கு. இந்த பகுதி அப்படிங்கிறது இயற்கையிலேயே ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புவி மண்டலம் பிரியும் இடத்துல இருக்கு. அந்த எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த பகுதி. அதனால் அங்கே உள்ள பாறை அடுக்குகளில் அழுத்தம் அதிகரித்ததுனால நீண்டகால அமைதிக்கு அப்புறமா 10,000 12,000 வருஷம் அமைதிக்கு அப்புறமா இந்த எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது தரைமட்டத்தில் மிதக்கக்கூடிய புகை கிடையாது. உயரத்தில் வீசக்கூடிய காற்று பாதைகள், அதாவது அப்பர் அட்மாஸ்பரிக் விண்ட்ஸ் காரணமாக தான் இந்த சாம்பல் மேகத்தை எழும்ப செய்யுது அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் கருதுறாங்க. சரி, எத்தியோப்பியா எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 4,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற இடத்துக்கு அங்கேருந்து எப்படி இந்த மேகங்கள் இந்தியா பக்கம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, எத்தியோப்பியாவில் இருக்கிற அஃபார் அப்படிங்கிற பிராந்தியத்தில் கிளம்பின இந்த சாம்பல் மேகங்கள் அப்படியே ரெட் சி செங்கடலை கடந்து ஏமன் அப்புறம் ஓமன் வழியாக அரபிக்கடலை கடந்து வடமேற்கு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல குஜராத்துக்கு தான் வந்தது. அப்புறம் அங்கேருந்து ராஜஸ்தான், அப்புறமா டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இப்படின்னு பரவி இருக்கு. இந்த இயக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் இயற்கையுடைய அடிப்படையில் தான் இருக்குதான். அதாவது காற்றுடைய வேகம், வெப்பநிலை, அழுத்தம் இதெல்லாம் தான் இந்த சாம்பல் மேகங்கள் பரவக்கூடிய பாதையை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.